அதானே இன்னமும் எதிரியை பாக்குற மாதிரி மண்டே மண்டே ஆட்டினா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கீங்களா? பாவம் டெய்லி தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறான். தினமும் நைட்ல செய்ய உங்க 4 பேருக்கு வணக்கங்க. அண்ணே நல்லா இருக்கீங்களா? மிருதங்காரனே வணக்கண்ணே. தாளக்காரனே வணக்கண்ணே. ஆரம்பக்காரனே அண்ணே உங்களை தானே உங்களை தான். ஏனே அப்ப சித்தப்பான்னு சொல்லவா? பெரியப்பா என்ன தயா கூப்பிடணும்? உன்னையோட பெரிய எம்பசியா இருக்கு. டெய்லி உன்னையோட நாடத்துக்கு போட்டுக்கிட்டு பெரிய பொறுமையா வேற யாரோட நாடத்துக்கு போடுங்க. சரி மாமா நல்லா இருக்கீங்களா? சரிங்க மாமா நல்லா இருக்கீங்களா? சரி. வீடியோ எடுக்கும் அன்பு அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். வந்தமா போடமா போட மாட்டேங்கன்னா ஆரம்பிச்சிடும். மதுரை பாப்போம் ஆரம்பிச்சிருமா? கேட்டேன் அங்கே அதை
நாள் வேற மாதிரி போடுவோம். வெத்தலை மடிச்சு கொடு மாமா. ஆமா தர்க்கா இல்ல துர்க்கா நல்லா பாய விரிச்சு போட்டு படுத்தா நல்லா தான் இருக்கு. படுத்தா நல்லா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் வெட்டிக்காத உள்ள கூட்டம். நான் தான் முதல்ல வந்துறோம். அப்படியா? அப்பயும் இதே கூட்டம் தான். இப்போ இதே கூட்டம் தான். கூட்டமே குறைய கூடாது. 75 நாடகத்துக்கு. ஆல்ரவுண்டர் அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டியா? நான் நல்லா சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? நானா? நான் என்ன சாப்பிட்டேன்? சாப்பாடு சாப்பிட்டேன். ஐயா நீங்க சொல்றீங்களா? நான் கூட ரைஸ் அந்த மாதிரி. அதெல்லாம் வேணாமா? கேடு. இட்லி சாப்பிட்டீங்களா? தோசை சாப்பிட்டீங்களா? கிளம்புங்க என்ன? வந்தமா போட்டமா போனமான்னு சொல்லுங்க சுருக்குன்னு போய்கிட்டே இருக்கணும். போலாமா? உள்ள புரிய இல்ல போலாங்க வரேன். உங்ககிட்ட நாங்க என்ன பெருசா எதிர்பார்க்கறோம்? பெருசாவா? இன்னும் பெருசானா அவ்வளவுதான் வெட்டியாரே. அண்ணெல்லாம் பாரு குறுகுறுன்னு அதையே பார்த்துட்டு நடக்கறாங்க. எதை பார்க்கறாங்க? நீ எப்போ வந்து காட்டுவ? என்னத்த? தொழில காட்டுவேன்ட்டு. போலாமா? நீ எப்போ போடுவ? என்னத்தங்க? தொழில் ஆட்டம். அப்படியா? கண்ணிமையோ நேரத்துல காதல் கொண்டேனே.
எப்படி எப்படியா எப்படி போடுவா? எப்படி போடுவோம்? ஆ. நான் இழுத்து ஆ. ஆடுவேன். ஊர்ல நான் ஆம்பளை வாங்கினேன். நீங்க பாம்பளை இல்லையா? நாங்க தான் வேலை பார்க்கறோம். என்ன வேலை பாக்குறீங்க? ஆ. 10 ரூபாய் தாரு ஒரு பறக்க சங்கிலி தாரு 10:30 மணிக்கு மேல நீ வெத்தலை காட்டுக்கு வாயா. எங்களுக்கெல்லாம் வேலை இருக்கணும். சொன்ன சொல்லு சுருகின குத்துதடி. இருந்தா நல்லா இருக்குமா? ஏங்க பெட்டிக்காரனே சொல்லுங்க. நான் மட்டும் ஆடி இருந்தா நல்லா இருக்குமா? இல்ல மணி ஆச்சு. நீங்க எனக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு. கூப்பிடுங்க பாப்போம். யாருப்பா பிள்ளைய செய்ய முதல்ல வர்றது? சண்டை விட்டுக்காம வாங்கப்பா. 2 பேரும் சேர்ந்து செய்றீங்களா? 2 பேரும் சேர்ந்து சேர்ந்து போடலாம். என்ன ஆச்சு? பாம்பலாமா உனக்கு கண்ணு இருந்தா நீ கேளு. ஏன் இருப்பா நீ வேற தெரியாது எங்களுக்கு. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாப்ல. ஹலோ. ஏன் 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 எஸ்எஸ் மீ. கொஞ்சம் ஒரு பேண்ட் நிக்க மாட்டேங்குது. அண்ணா இந்த மைக்கு ஏத்தி வைங்க. ஆனில மாட்டா நிக்காது. ஒரு நல்ல ஒரு கடப்பாரை இருந்தா கொண்டு வந்து குத்து. இந்த மைக்கு ஏத்தி வச்சு அந்த மைக்கில எடுத்து வைங்க. எடுத்து வாயை பிடிச்சி இழுக்கும்ல வாயை வச்சா அந்த எடுத்து வைங்க. ஓ மை காட். இல்லனா சாப்பிட்டு வச்சு. ஏய் வாயை முடியா. நான் பேசிக்கிறேன்ல அண்ணே. இந்த மைக்கில நல்லா ஏத்தி வைங்கனே. அந்த மைக்கில எடுத்து வைங்க. சொல்றத கேளுங்க வைங்கனே. என்னடா இப்படி கூச்சப்படுது? ஐயா வைக்கிறாரு. அந்த பிரதர் சொல்லுங்க வாயில வைனே. யாருங்க நீங்க? யார் நீங்க? கொஞ்சமா அறிவு இருக்கா? சோறு இருக்கா? சொன்ன இருக்கா? மேலக்க கீழக்க நடுலக்க வரமாக்க ஒரு சைடு இப்படி தெக்கலக்க வரக்க கேக்க மேக்க சும்மா நல்லா ஒட்ட குச்சி மாதிரி இருக்க. ஒரே மூஞ்சி பாரு ஒரே மூஞ்சி. சோத்து தான போட்டாங்க. உனக்கு என்ன பியவ பசஞ்சு வச்சாங்க. சோத்து தான் திண்டு வந்த. மனுஷன் இல்ல. ஒரே மூஞ்சி பாரு ஒரே மூஞ்சி. உன்னையெல்லாம் பார்த்தா நாய் கூட நக்காவது காலையிலலாம். நீ பேசுமா. மனுஷன் தானே நீ? மனுஷன் தானே நீ? ஒரே தானே பேசுறேன். இன்னும் இந்த பேச்ச ஆறாண்டு கட்ட கூட பேசிட்டே வச்சுக்க. ஆறாண்டுக்காரு. இந்நேரம் நான் அண்ணா கத்து தூக்கு மாட்டி தொங்கிருப்பேன்டா மூளை தொங்கி இருப்பாரு. அண்ணா கையில தூக்கு மாட்டி செத்தவே நீயா தாண்டா இருப்ப.
நீ ஒரு மனுஷனையா பேசிக்கிருக்கேன் சிரிச்சுக்கிருக்காங்க எல்லாரும். நான் சீரியஸா பேசிருக்கேன், எல்லாரும் சிரிக்காதீங்க. நான் திடீர்னு இருக்கேன், நீங்க சிரிக்கிறீங்க. அப்ப உன்னை பார்த்தா இழிச்சவமா இருக்கா? அப்ப இந்த பையன் லூசு பையனா? அப்ப என்ன கிறுக்கா இல்ல மெண்டலா இல்ல கீழ்பக்கத்துல இருந்து கூட்டி வந்தோமா? அவன் ஆம்பளைங்க, ஆம்பளை மாதிரி பாருங்க. என்னங்க அவர் இப்படி பாக்குறாங்க? என்னங்க உங்களை ஊட போய் சீப்பால் அடிக்கிறாங்க? என்னங்க இப்படி பண்றீங்க? ஏண்டா ரூவா டான்ஸ் ரவுடி முண்டியாடா? எனக்கே நீ பப்புனால வேற எதுவுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ பேசுமா, நீ பேசு. பொம்பளை பிள்ளை வாயா முடியா சும்மா பேசிக்கிட்டே இருக்க. என்னைய பேச விட்டியா? பேச விட்டியான்னு கேக்குறேன். காலையில எவ்வளவு சம்பளம் வாங்குற? நான் வாங்கிட்டு போறேன். வாயா எந்த ஒரு டான்ஸரா அது? ஏய் காலையில எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? உங்களுக்கு 4000 கொடுத்து அனுப்புறாங்கல்ல, உங்களை வண்டி வச்சு வேற கூட்டிட்டு வராங்க இந்த மோத கடைக்கு. நீங்க வந்து சாக நீலாம். ஐயோ 4000 சம்பளமா? எதுக்கு 5 நாளத்துக்கா? உடனே ஒரு காரை வர வச்சு கூட்டிட்டு வர பாரு. எங்க தலையில போட விதி இதா. உடனே ஒரு காரை வர உட்கார வச்சு உனக்கு தனியா ஒரு சீட்டு வேற. உனக்கு எதுக்கு காரு? உடனே மாட்டு வண்டியில கூட்டிட்டு வந்திருக்கணும். பின்னாடி பொழந்து முடிக்கிற வேற உட்காந்துருக்க. ஒரு சோத்த வேற வாங்கி கொடுக்குறாங்க. நீ தொழில் பண்ற லட்சணத்துக்கு வந்தல நானே பேசியிருக்கேன். ஒரு வார்த்தை பேசியா நீ? கொண்டுறியா மோரே மேடம்? ஏய் வாயை பிடிச்சு உடனே வச்சு வெளியே வாங்க. என்ன ஒரு சங்கதி? அப்படி என்ன உங்க சங்கதி? உங்க சங்கதி சொல்லுங்க கேட்போம். உங்க சங்கதியை சொல்லுங்க கேட்போம். நான் அப்படியே நடந்து பைபாஸ் போயிடுறேன். என் பேக் எடுத்து வந்தாளா? மரியாதையே கிளம்புங்க. சீக்கிரம் கிளம்ப, மணி ஆயிடுச்சு. வேற பப்புல ஒருத்தர் இருக்காரு, அவரை கூட நான் சந்திச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல வேலையே இல்லைங்க. எதுக்கு இருக்கீங்க? கூத்துல கோமல் இருந்த மாதிரி யார் நீ போல நல்லா பப்புன்னு தர மாதிரி இருக்கிற. இவ்வளவு பேசுறீங்களே, பேசு. இன்னும் என்ன பேசணும்? மொத்தம் அம்மான்னு பேசுறியா? பேசு. நீ ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை திட்டினா எங்களுக்கு கபடி போட்டியில பரிசு வாங்கணுமா? நீ விளக்கமாத்த கொண்டு நீ அடிச்சீன்னா T20 கிரிக்கெட் மேட்ச்ல அவன் மூஞ்சில காரி துப்பு பாப்பா. துப்பு. இனி நக்கிக்கிறேன் முதவி நக்கிறேன். உண்மையாலுமே என்ன இந்த கோயில் வாஜில வந்து எல்லா பொம்பளையும் உண்மையை துப்புறாங்க. யார் யார் நீ காரி துப்புனா இந்த ஆம்பளை ஒழுக்கமா இருக்காங்க, ஒழுக்கமா இல்லைன்னு அந்த சாமிக்கு தெரியும். இப்ப என்ன ஒழுக்கம் இல்லங்கறியா? சே சே உங்களை நான் அப்படி சொல்லுவேனா? நீங்க ஒழுக்கம் இல்லாத ஆளு சொல்லுங்க. பெண்கள் பொறுமையா பேசி பழகுதா? பெண்கள் என்ன ஒழுக்கம் பேசு? நான் பாக்க டான்ஸ் பண்றேன். ஹேய் ஏய் சீரியஸா ஏன் கோவமாகற? ஏன் கோவமாகற? போத்தாங்கட்டு என்ன பேசி விட நீ? பேச விடாம வால் 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 சிட்டுக்குருவி கத்துனமா. சே சே நீ கோர பார்த்து சிட்டுக்குருவின்னு சொல்ல ஒரே பப்புடி நீங்க தாங்க. முதல்ல இந்த நார முட்டை மைக் ஆஃப் பண்ணு. அத்த பேச விட மாட்டேங்கிறாரா? இவ்வளவு பேசுறியே. ஏங்க ஹேய் ஆம்பளை பிள்ளைல பொம்பளை பிள்ளைல? பொம்பளை தான் பெரிய ஆளு. ஆம்பளை தான் பெரிய ஆளு. பொம்பளை தான் பெரிய ஆளு. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியுமே. எனக்கு எல்லாமே. ஏய் போயா ஒரே பாரு ஒரேனா பார்த்தாலே எரிச்ச மசரா வரும். ஏய் முகரே பக்காய். எங்க சாமான பாரு. அத பார்த்தா மட்டும் புளி புளின்னு தான் இருக்கும். அப்படியே உள்ள நிறைய வச்சிருக்கோம். ஒரு சீனுக்கு ஒரு ட்ரெஸ். எனக்கே அப்படிங்கிறீங்க. என்ன கரூர் கணேசனை பார்த்தா என்ன சொல்லுவேன்? அக்கா தங்கச்சி 2 பேரும் குர்ரான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. 2 பேரும் உங்க இதை எடுத்துரும். எதை எடுத்துறீங்க? உசுரை எடுத்துரும். கையை பிடிச்சு உடைச்சு புடுங்க உடைச்சுங்க. என்னங்கற போம்மா என்ன ரொம்ப பேசுற? என்ன ரொம்ப பேசுறேன்? என்ன ரொம்ப பேசுறேன்? ஆம்பளை இல்லாம இந்த உலகத்துல எதுமே கிடையாது தெரியுமா? அப்பலாம் கிடையாது. பெண்கள் இத பாருங்க. பெண்கள் நாம தாங்க யாரும் இல்ல. அதான் ஆம்பளை எல்லாமே யாரும் இல்ல. அப்பலாம் கிடையாது. பெண்கள் நாங்க பெண்ணாம தான் நீங்க வானத்துல இருந்து புடுக்கணும் கூச்சு வந்தீரா? இல்ல கேக்குறேன். இன்னைக்கு தான்டா சிக்கனா ஒரு டான்ஸ் இந்த வாசகத்துக்கு. ஆம்பளை இல்லாம பொம்பளை கிடையாது. ஆமா. பொம்பளை இல்லாம ஆம்பளை இல்லங்கறியா? ஆமா. நீங்க பெக்கலனா நாங்க வந்து ஒண்ணு பண்ண முடியாது. ஒண்ணு பண்ண முடியாது. ஒண்ணு செய்வோம். நாங்க இல்லாம நீ மைத்தில புள்ள பப்ப. ட்ரில்லிங் மிஷின் இல்லாம மைத்தில தண்ணி வரும். அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் அந்த காலத்துல. இந்த காலத்துல புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. டெஸ்ட் டியூப் பேபின்னு. அந்த ஊசியை போட்டு பிள்ளைய பெத்துக்கும். ஊசி என்ன எரும மாட்டுல எடுக்கறாங்க? காசு கொடுத்து வித்துட்டா அது உன் பொருளே கிடையாது. காசு கொடுத்து வித்ததுக்கு அப்புறம் நீ எதுக்கு உன் பொருளுங்கற? சரி ஒண்ணு செய். இதே பாம்பளா மொபைல் வாஜையில நான் பிள்ளை பெத்து காட்டுறேன். நீ மாசமாக்கி காட்டு. முடிஞ்சா நீ மாசமாக்கி காட்டு. நான் பிள்ளை பெத்து காட்டுறேன். வேற என்ன பேச முடியும்? சரிங்க மாசமாகறேன்றீங்கல்ல. ஆம்பளைங்கட கற்ப பையே கிடையாது.
ஓடி நல்லா யோசிக்கணும். ஒரு மஞ்சப்பைய வச்சு ஓரமா பெத்துக்கிறோம் போ. பிள்ளை எது வழியா வெளியே கொண்டு வருவேன்? பிள்ளை எதுலயே கொண்டு வருவாங்க. பிள்ளைக்கு எப்படி பால் கொடுப்பேன்? இன்னொரு விஷயம் தெரியுமா? ஏண்டா டேலே ரூவா வரும்போது ப்ராப்பர்ட்டி விட்டு அடியா யார எங்க ஆடி அந்த என்ன பிடிச்ச தள்ளி விடுறா குச்சி மாதிரி இருக்கிறாரு. இதுமோ ஜாம என்னமோ ப்ராப்பர்ட்டி என்னமோ எடுக்க போறானே. ப்ராப்பர்ட்டி லட்சணம் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க லட்சணம் அது உள்ள எல்லாமே இந்த பப்புனுக்காரன் எனக்கு பயந்துக்கிட்டு போயிட்டாரு. மயிர புடுங்குனார். என்ன அது இப்படி வர? ஆம்பளை பெரியால பொம்பளை பெரியால நீ போட்டி போட்டு பாக்குறோம்டா. இவ்வளவு பேசுறீங்க. இங்க வச்சிருந்த எங்கடா தோசை கலக்கான வேகமா வந்தேன். லட்சுமணம் பட்டில நான் தாண்ட சமையல் மாஸ்டர். மயில புடுங்குறாங்க. நான் ஒரே ஒரு ஆளுக்கு தான் ஆக்கி போடுவேன். இந்த பிள்ளைக்கு மட்டும்தான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. பெண்கள் பெரியாருங்க இல்லையா? பெண்கள் பெரியாள்னா சமைக்கிறது ஆம்பளை பெரியாளா பொம்பளை பெரியாளா? பெண்கள் தாங்க பெரியாளு. மைத்த புடுங்குனி அப்படிலாம் கிடையாது. எப்படி வீட்டுல தினந்தோறும் சமைக்கிறது யாரு? பெண்கள் தான். பெண்கள் தானே சமைக்கிறோம். ஆண்களை சமைக்கிறீங்க. ஆண்கள் புலத்து போட்டு படுத்துருவீங்க. பெண்கள் தானே சமைக்கிறோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. இப்ப கேட்கறீங்க அண்ணே ஆம்பளை வர்க்கம் தோத்துற கூடாதுன்னு எங்கேயாவது இப்ப கேட்க. இப்ப இருந்தே உடஞ்சே நல்ல பொம்பளை என் வீட்டுல சமைக்கிறான்னு ஒரு ஆம்பளை கைதட்டு. காலையில போனா சோறு யாருமே போடாதீங்க. இப்ப நான் கேட்கிறேன் சோறு போடாதீங்க. என் வீட்டுல எல்லாம் சோறே ஒழுங்கா சமைக்க மாட்டாங்க. ஆம்பளை வர கைதட்டு. ஓடி நேரம் உண்டு. இதோட உன்னை கேவலப்படுத்தணும். நீயே உதவி தலையில அடிச்சுக்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க. நாளுக்கு நாலு ரூமுக்குள்ள சமைக்கிற உங்களுக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஊர் பாம்பளம்மன் கோயில் அன்னதானம்னா யார் சமைப்பா? ஆம்பளை நாங்க. இதே ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்கன்னா யார் சமைப்பா? ஆம்பளை நாங்க. நீங்க என்ன செய்வீங்க? வீட்டுக்குள்ள கரண்டியை வச்சு இத்தினூண்டு சட்டி உங்க சட்டிக்குள்ள நோண்டுவீங்க. சின்னூண்டு சட்டிக்குள்ளமா. இதே ஆம்பளை பாம்பளம்மன் கோயில சமைக்கிறோம்னு வச்சுக்குவேன். நான் ஒரு திரும்பி நில்லு திரும்ப இப்படி நில்லுல இப்படி நில்லு. இதே நாங்க ஆம்பளை சமைக்கிறோம்னா கரண்டி அப்படி இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கேஸ்ல சமைப்பீங்க வீட்டுக்குள்ள. ஆம்பளைக்கு அப்படிலாம் கிடையாது. விறகுல கோயில சமைப்போம். இந்த அருகோத்திய கரண்டி எங்க சமய கரண்டியில இப்ப நெருப்பு வந்து சரியா எரியல வச்சுக்க. அடுப்பு என்ன ஒண்ணும் கிண்டிக்கிட்டு இருக்கும் பத்தியா கரண்டி அதை வச்சு நெருப்ப கதவுமான்னு கேக்குறியா? ஒரு மயிறு பண்ண மாட்டேன். அப்படியே உள்ள விட்டு ஆட்டிடும். உப்பு பத்தல என்ன பண்ணுவ? வேற ஒண்ணு நீ கேளுங்க. உப்பு பத்தல. இப்ப நான் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறேன்னு வச்சுக்க. இப்ப தோசையில மாவுல உப்பு பத்தலன்னு கேமா. உங்க வீட்டு தோசையில உப்பு பத்தல என்ன செய்வேன்? உப்பு அள்ளி போடுவோம் மாவுல. ஆமா. அது வரைக்கும் கடையில உட்கார்ந்து மயிலோட உட்கார மாட்டேன். எந்திரிச்சு போயிருவேன். அப்புறம் மாஸ்டர் தோசையில உப்பு இல்ல ஒரே விஷயம் தான். தோசையில உப்பு இல்லையா? இந்த அரு வரேன். அப்படி ரெண்டு பரட்டு கொஞ்சம் கூட அப்பா சாப்பிடுவேன் பாருடா. சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு சொல்லி அட்டேங்க அப்பா அருமையான தோசை. எந்த ஒரு கடைக்காரண்டாங்க மாஸ்டர் நம்பர் வாங்கலாமா? இதே இப்ப நீ ஒரு ஆம்லெட் போடுற. இப்போ ஒரு ஆம்லெட் எப்படிங்க போடுவீங்க? இப்போ ஒரு ஆப்பாயில் போடுறேன்னு வச்சுக்க. சரி. ஆப்பாயில பெப்பர் கம்மியா இருக்கு. பெப்பர் கம்மியா இருக்கு. நீ என்ன சொல்லுவ? அதுக்கு என்ன பண்ணனும்? பெப்பர் போட்டு கொண்டு வாங்க. நீங்க சொல்லுங்க மாஸ்டர். மாஸ்டர் ஆப்பாயில பெப்பர் கம்மியா. ஆப்பாயில பெப்பர் கம்மியா இருக்கு. தூக்கலா போடுங்க. தூக்கலா போடுங்க. ஆஹா. பெப்பர் முடிஞ்சு போச்சு. அதான்டா யோசிக்கிறேன். தப்பால பெப்பர் இல்ல. அப்ப ஒண்ணு செய்யும். இப்ப கொண்டி குடுறா இந்த ஆப்பாயில. அது சாப்பிட்டு சொல்லி அட்டே அப்பா அருமையான ஆப்பாயில முழுங்கு போய் கொண்டல நபக். இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்னது? ஆம்லெட் நீங்க எப்படி வீட்ல போடுவீங்க? வீட்ல முட்டையில டம்ளர்ல ஊத்தி கலக்கி ஊத்துவோம். டம்ளர்ல ஊத்தாம சட்டில ஊத்து. முட்டை டம்ளர்ல ஊத்துவாங்க. ஊத்தி கலக்கி முட்டை டம்ளர்ல உடைச்சு உள்ள போட்டு வெங்காயம் போட்டு அப்புறம் மிளகாய் போட்டு அப்புறம் உப்பு போட்டு அப்புறம் மிளகாய் பொடி போட்டு பெப்பர் போட்டு ஊத்துவோம். ரெண்டு தடவை போடுவீங்களா? எல்லாமே அதெல்லாம் போடுவோம். எல்லாமே போடுவீங்க. போட்டுட்டு என்ன செய்வீங்க? சமைக்க தெரியாது. போட்டுட்டு என்ன செய்வீங்க? இப்ப இது அண்ணா இப்படிதாங்க போறோம். இப்ப நீங்க இந்த புடிச்ச முட்டாய் எங்க கடைக்கு நீங்க வந்திருக்கீங்க. அந்த புருஷ முன்னாடி ஆக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நீ புடிச்ச முட்டாய் ஆக்குனது நீ வெனதிரியா மாட்டிக்கிட்டா கேட்டாப்பா. நீ சித்தாய் மனே இப்ப பாரு உன்னை எப்படி போல ஆக்குறேன். ரெண்டு முட்டையை உடைச்சு போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு வந்தீங்களா? ஆம்லெட் சாப்பிடுறீங்களா? இப்ப நீங்க ஒரு 2 பேரும் அங்கிட்டு இருந்து வாங்க. இப்ப நீங்க 2 பேரும் கடைக்குள்ள வரீங்க. உண்மையுமே சொல்றேன். எங்க ஊர்ல தோசைகள் போல அவசரமா இருக்கும். அதுல வந்து கடையில ஒருத்தர் நிப்பேன். குட்டையா இருப்பேன் பாவம் பிள்ளை.
அவன் என்ன மாதிரி இவன் எல்லாத்தையும் போட்டு இப்ப நீங்க புரிஞ்ச முன்னாடி சாப்பிட வரீங்க அண்ணே ஆம்பளை சாப்பிடுறீங்களா அண்ணே, வாங்க சாப்பிடுறோம் அண்ணே கலாச்சுண்ணே அண்ணே என்ன என்ன ரொம்ப சந்தோஷம்ண்ணே அண்ணே ரொம்ப சந்தோஷம்ண்ணே மறுபடியும் செய்யுங்க ஆம்பளை சாப்பிடுறீங்களா ஏண்ணே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா எனக்கு கல்யாணம் அவ்வளவுதானே கிடைச்சிட்டு அதனால அப்படி அடிச்சுட்டு தெரியுங்க என்ன செய்யறது வரவுல ஊர நானும் கூப்பிடுறேன் ஒரு ஆள் கூட வரமாட்டேங்குது எத்தடியா தானே இருக்குது அடி போறா அண்ணே இப்படி ஆம்பளை சாப்பிட நீங்க வந்திருக்கீங்க உங்க பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி இதா வர்ற பேச்சுக்கு இப்பதான் தெரியும் நீ நான் ஏன் இழைச்சுக்கணும் பார்த்தே ஏங்கி சாக வேண்டியதாண்டா அதுவே சாப்பிட்டே பூரா குண்டாத்துறாங்க பிள்ளையார் மாதிரி உங்க உள்ள ஒரு கிறுக்கு முட்டை இருக்கா அவ்வளவு அது வந்து என் கொழுந்தியா அவன் கொளுத்தியா மயிரை புடுங்குற நீயே எல்லாத்தையும் கொண்டு வரேன் நான் ஊம்பி வச்சுறதா இவங்களை என்ன செய்வோம் இவளுக்கு ரெண்டு பேர்த்தையும் ஆட வச்சு பார்ப்போம் முதல்ல நீ நக்கிறியா நான் நக்கிறேன் தம்பி இங்க வா உங்க நாக்க காட்டு நல்லா குழவு போடுவியா இல்ல நான் இப்பதான் பழகிட்டு இருக்கேன் அதனால அதை பத்தியே பேசுறேன் அண்ணா வாப்பா இருக்கேன் அண்ணா எப்படியோ கரூர் மாவை நீ செஞ்ச அடே இல்ல, இல்ல, நாங்க ரெண்டு பேரும் வரிசையா செய்யறோம் நீ போன வாரம் செஞ்ச நேற்றுக்கு நான் செஞ்சு சூத்து வச்சு போய் படுத்தேன் வீட்டுல என்ன காரணம் தம்பி உடம்புக்கு தாங்கலன்னு அப்படியா ஒத்துக்கல கம்மியா இருறேன்னா கேக்குறியா இன்னைக்கு ஒன்னைய கொலையாக்குற மாதிரி நான் குட்டி வந்திருக்கேன் நீ இவ்வளவு செய் நான் ஆம்புலன்ஸுக்கு போன் போடுறேன் கரூர் ஜிஹெச் போறதுக்கு அண்ணா உனக்கு ஏற்ற மாதிரி நீ செய் எனக்கு ஏற்ற மாதிரி நான் செய்யறேன் இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்வோமா இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறோம் சேர்ந்து செய்வோமா ஏமா வந்து அண்ணா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நீங்க வாங்க நம்ம பாத்தீங்களா வர அவரை பார்த்தேன் நான். தோசை கல்லு வியாபாரத்தை பண்ண மாதிரி தோசை போட்டோம்னா போட்டாப்ல ஆமா. இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் வந்து நிக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் தான் நிக்கிறோம். நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை கிடையாது நீ வேணா உட்காந்துக்கலாமா? உள்ள உட்காந்தானே வெளியே வந்தா இன்னும் வந்து உட்கார்றேங்கிற இல்ல இல்ல அப்படியா? இல்ல வயசுக்கு வந்து உட்கார்ந்தது வேற இப்போ உட்காரேன்னு சொல்றது வேற இப்போ நம்ம ரெண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல நமக்கு எத்தனை ஓட்டு விழுகுது சரி. அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் பார்க்கணும். நான் இந்த இடத்துல எலெக்ஷன் வச்சிருக்கேன் நீங்க ஆமா. எலெக்ஷன் வச்சிருக்கீங்க. ஆ? என் சின்ன என்ன தெரியுமா உங்க சின்ன என்ன? கரண்டி சின்னம் கரண்டி சின்னமா? கரண்டி சின்னம்னா எப்படி சப்பட்டையா இருக்குமா வளைஞ்சிருக்குமா? ஓட்டு கேக்குறேன் ஓ சரி. ஐயா ஏன் சின்ன என்ன தெரியுமா சூத்திரத்தி சின்னம். என் சின்ன சட்டி சின்ன கிடையாதுப்பா அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட ஏன்? நம்ம கிட்ட சட்டி குழி எங்க இருக்கு நம்ம சட்டி குழியெல்லாம் இல்ல உளி வேணா இருக்குது குழிய வச்சு வேணா அடிச்சுக்கலாம் குழியில அடிக்க முடியுமாடா தம்பி அதனால ஏங்க நீங்க இந்த இடத்துல நீங்க ஆடுவீங்களா ஆடுவீங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுவோமா சரி.